சென்னை ராமாபுரம் பகுதியில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் பெண்ணிடம் ஆபாச வீடியோ காண்பித்து பாலியல் தொந்தரவு கொடுத்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். வேலை முடித்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் அத்துமீற முயன்ற நபர் சிக்கியது எப்படி? சென்னை ராமாபுரம் பகுதியில் தோழிகளுடன் வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வருபவர் அந்த 21 வயது பெண். வியாழக்கிழமை அதிகாலை வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு தோழியுடன் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் அப்பெண்ணை நோட்டமிட்டபடி சென்றுள்ளார். பின்னர் அப்பெண் வீட்டிற்கு விடையில் நின்று கொண்டிருந்த பொழுது அதே நபர் மீண்டும் வந்திருக்கிறார். ஏதோ வழி கேட்பது போல் அருகில் வந்த அவர் திடீரென தனது செல்போனை எடுத்து அதில் உள்ள ஆபாச வீடியோவை அப்பெண்ணிடம் காண்பித்து பாலியல் தொந்தரவு கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அதை பார்த்து அதிர்ந்து போன அந்த பெண் உடனே சத்தம் போட்டு கூச்சலிட்டுள்ளார். தனது செல்போனை எடுத்து உதவிக்கு யாரையோ அந்த பெண் அழைப்பதை பார்த்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவானார். இதையடுத்து நிதானத்திற்கு வந்த அந்த பெண் ராமாபுரம் R11 காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பைக்கில் வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்கும் மர்ம நபரை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். சம்பவ இடத்தில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் குற்றச் செயலில் ஈடுபட்ட நபரின் பெயர் முருகன் என்பதும் அவர் மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. குற்றவாளியின் அடையாளம் தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவரிடம் இருந்து இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் கைது செய்யப்பட்ட முருகன் இதேபோல் சுமார் 3 மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியில் வசித்து வரும் வேறொரு பெண்ணிற்கும் செல்போனில் ஆபாச வீடியோ காண்பித்து பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதும் தெரியவந்தது. தொடர் விசாரணைக்கு பின் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.